ஹாய் எவரிபடி. எனக்கு தெரிஞ்சு பிரேம் வீடியோ இப்படி எந்த படத்தையும் கொண்டாடியே கிடையாது. ஏன்னா தலைவருடைய கூலி படத்தை அப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கொண்டாட வேண்டிய நடிகர் சங்கம் நன்றி கூறியது ஏன்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாதா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் சரித்திர சாதனை படைச்சது உங்களுக்கு தெரியும். இது தியேட்ரிக்கல்ல. ஏன்னா இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா நெகட்டிவ் ரிவ்யூ இருந்த போதிலையும் 600 கோடிக்கு மேல வசூல் செய்து சரித்திர சாதனை. ஏன்னாக்கா பெரிய கிளாஷ், அதாவது வார் 2 அப்படின்ற பெரிய படம் இங்க மோதி இருக்கு தலைவர் கூட. அதெல்லாம் தும்சம் பண்ணிட்டு, அது மட்டும் இல்ல, தலைவருடைய கூலி படத்துக்கு பாத்தீங்கன்னா ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அதையும் பொருட்படுத்தாம மக்கள் கொண்டாடி தீர்த்திருக்காங்க. சாதாரண விஷயம் இல்லைங்க. 600 கோடி பிளஸ் வசூல் செய்து நான் தாண்டா கிங் அப்படின்னு தெரிக்க விட்டாரு. தியேட்ரிக்கல் முடிஞ்சு இப்போ தியேட்ரிக்கல்ல இன்னும் படம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஆனாலும் 4 வாரம் அந்த கெடு முடிஞ்சு இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா ஓடிடியில ரிலீஸ் பண்ணியாச்சு. பிரேம் வீடியோ இப்போ கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்ல 4.7 மில்லியன், அதாவது சாதனை சாதனை சாதனை. இது சகாப்த சாதனை அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் எந்த படமும் செய்யாத ஆல் டைம் ரெக்கார்டை தலைவருடைய கூலி படம் உருவாக்கியிருக்கு ஓடிடில. அது மட்டும் இல்ல, அவங்க போற டியூட்லாம் பாருங்க, நினைச்சிருக்கேன் பாருங்க. நம்பர் 1 எல்லா இடத்துலயும், உலகம் முழுவதும் நம்பர் 1 தான். தலைவர் சொல்றா, பிரேம் வீடியோ முடிக்கிறான் அப்படின்னு தலைவருடைய டயலாக் போட்டு சும்மா தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க கூலி படத்தை. அது மட்டும் இல்லைங்க, தலைவர் வழி பிரேம் வீடியோ வழி அப்படின்னு அவங்க ட்விட் மேல ட்விட் போட்டு கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க. மக்களும் சரி சலிக்காம ரிப்பீட் மூட்ல போட்டு தாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடத்துலயும் பிளாக் பஸ்டர் அடிச்சிருக்காரு கூலி. இந்த மாதிரி ஒரு கொண்டாட்டம் வேற எந்த படத்துக்கும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன். அப்படி ஏதாவது ஓடிடியில இந்த மாதிரி பிரேம் வீடியோ ஏதாவது படத்தை கொண்டாடி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய 50 ஆண்டு கால விழாவை கொண்டாட வேண்டிய நடிகர் சங்கம் இப்ப நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்றத இணைச்சிருக்கேன் பாருங்க. இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு பிரேம் வீடியோ அவங்க போட்ட ட்விட்டு இப்போ சமூக வலைதளங்கள்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் மட்டும் இல்ல, எல்லா நடிகருடைய ரசிகர்களும் இதை கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க. அதுல வைத்தறிச்சல் பிடிச்ச வேதாசலம் குரூப் தனியா போய் கதறிக்கிட்டு இருக்காங்க இன்னமும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு எது ஃபிளாப்பு எது பிளாக் பஸ்டர் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. ஏன்னா அவங்க ஃபிளாப் படத்தை பிளாக் பஸ்டர் சொல்லி தான் அவங்க பழகியிருக்காங்க, நல்ல படத்தை ஃபிளாப்னு சொல்லி பழகியிருக்காங்க. அதனால அவங்கள சொல்லி குத்தமே இல்லை. சரி, ஓகே, டேக் இட் ஈஸி அப்படின்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் எல்லாரையும் வாழ வச்சது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் படத்தை வாழ வைத்து கொண்டு இருக்கிறார். அவர் மட்டும் இல்லைனாக்கா தமிழ் படம் எப்பயோ அழிஞ்சிட்டு இருக்கும். நிறைய இந்த கோல்டு காயின் வந்த பிறகு தமிழ் சினிமாவையே கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது போல ஆட்கள், இந்த விஷ கிருமிகள் இதை உருவாக்கி விட்டது யாருன்னு உங்களுக்கு தெரியும். திருப்ப நம்ம அவரை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனாலும் தலைவர் தமிழ் சினிமாவை இன்னைக்கும் வாழ வைத்து கொண்டு இருக்கிறார். அதனால அவருக்கு நம்ம விழா எடுத்தே ஆக வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, யாரும் செய்யாத சாதனைகளை அவர் படைச்சிருக்காருங்க. இதுமாரி எந்த ஒரு சாதனையும் எந்த நடிகரும் செய்ய முடியாது, கனவுல கூட நினைக்க முடியாத சாதனை. பழைய படம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்த படங்கள்ல, அது பெரிய படங்களா இருக்கட்டும், அது பாகுபலியா இருக்கட்டும், RRR இருக்கட்டும், இல்ல KGF இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அந்த படத்துக்கு வந்த கூட்டம் போல எந்த படத்துக்கும் வரல அப்படின்ற தகவல் இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டு இருப்பாரு நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம். அது போல பயங்கரமான சாதனை. அது மட்டும் இல்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா கோலிவுட்டே நான் தாண்டா கிங் அப்படின்னு தெரிக்க விட்டுட்டு இருக்காரு. உங்களுக்கே தெரியும், நீங்க போய் இண்டஸ்ட்ரியல் ஹிட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படங்கள் மட்டும்தான் இருக்கும். இப்போ இருக்கிற 2K கிட்ஸுங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்ல புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க தான் இங்க கதறின்னு இருக்கீங்க, அவரை பார்த்து பொறாமையில பொங்கிட்டு இருக்கீங்க. ஆனா இதுதான் உண்மை. நீங்க 2K கிட்ஸ் 2000க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா
தலைவர் தான் இண்டஸ்ட்ரியல் ஹிட்டே கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் எந்த நடிகரும் கொடுக்கல. இதான் உண்மை. இதை வேணா இணைக்கிறேன் பாருங்க. இதை பாருங்க, 1999க்கு அப்புறம், அதாவது 2000 ஆண்டு தொடக்கம், அப்ப பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஹிட் கொடுத்தது தலைவர் மட்டும்தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா இந்த கோலிவுட், பாலிவுட் எல்லா வுட்டும் நீங்க பாத்துக்கலாம். இங்க பாருங்க, அதை இணைச்சிருக்க பாருங்க. பாலிவுட்ல இண்டஸ்ட்ரியல் ஹிட் கொடுத்தது சல்மான் கான், சன்னி டியோல், அமீர் கான், ஷாருக் கான். அவங்க தான் இண்டஸ்ட்ரியல் ஹிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி பார்த்தீங்கன்னா அமீர் கான் தான் இண்டஸ்ட்ரியல் ஹிட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டோலிவுட், தெலுங்குல வெங்கடேஷ் கொடுத்துருக்காரு. தருண், பாலகிருஷ்ணா, சிரஞ்சீவி, மகேஷ் பாபு, அனுஷ்கா, ராம் சரண், பவன் கல்யாண், பிரபாஸ். கரண்ட்ல பார்த்தீங்கன்னா பிரபாஸ் அவருடைய படங்கள் தான் வந்து அதிக வசூல் பெற்று இண்டஸ்ட்ரியல் ஹிட் அவர் தான். அதுக்கப்புறம் மலையாளம் மோலிவுட்னு பார்த்தீங்கன்னாக்கா மோகன்லால், மம்முட்டி, பிருத்திவிராஜ், நவீன் பாலி, டொவினோ தோமஸ், ஷோபின் சாகர், கல்யாணி பிரியதர்ஷினி. கரண்ட்லி பார்த்தீங்கன்னா கல்யாணி பிரியதர்ஷினி உங்களுக்கு தெரியும். அது சாண்டல்வுட் பார்த்தீங்கன்னா உபேந்திரா, சிவராஜ்குமார், விஷ்ணுவர்தன், கணேஷ், புனித் ராஜ்குமார், யாஷ். கரண்ட்லி பார்த்தீங்கன்னா யாஷ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோலிவுட்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. கரண்ட்லி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஏன் விழா எடுக்க வேண்டும்? இதுதாங்க எல்லா இடத்துலையும் எப்படி திருப்பி போட்டாலும் சரி, தலைவர் தான் முதலிடம், அவர் தான் கிங்கு. அவருக்கு விழா எடுக்காம யாராருக்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நடிகர் சங்கம் விழா எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நன்றி தெரிவிச்சுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிகர் சங்கத்தில் இருக்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கல்வி படிக்கிறதுக்கு உதவி வழங்கியிருக்காரு. அதனால நன்றி தெரிவிக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னையா இது, நீங்க கொண்டாட வேண்டிய இடத்துல இருக்கிற தலைவரை நன்றி தெரிவிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் இப்போ கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.